இப்போ ஒரு நோயாளியோட உயிரை காப்பாத்துற ஒரு மருந்து ஒரு சின்ன அளவு மாறினா கூட அதே உயிரை பறிச்சிடும்னு சொன்னா நம்ப முடியறதா? கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் அதுதான் உண்மை. உங்களை இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தர் அப்புறம் NQAS கைட்லைன்ஸ் வச்சு ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ், அதாவது அதிக விழிப்புணர்வு தேவைப்படும் மருந்துகளை பத்தி தான் பார்க்க போறோம். ரைட். இந்த மருந்துகளை ஒரு கூர்மையான கத்திக்கு ஒப்பிடலாம். சரியா பயன்படுத்தினா சுவையான உணவு சமைக்கலாம். ஆனா கொஞ்சம் கைமாறினா மிகப்பெரிய ஆபத்து. கரெக்ட். மருத்துவத்துறையில இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த லோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ லோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே, அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நோயை குணப்படுத்துற சேஃப் டோஸ்க்கும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற டாக்ஸிக் டோஸ்க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் மிக மிக குறைவுன்னு அர்த்தம். ஓ, அப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆனாலும் பிரச்சனை ஆயிடுமா? ஆமா, ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது சீஜர்ஸ் மாதிரி ரொம்ப கடுமையான அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் உடனே வந்துடும். ஷே, சாதாரண காய்ச்சல் மாத்திரைக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குன்னு புரியுது. உதாரணமா எந்தெந்த மருந்துகள் இந்த ஹை அலர்ட் லிஸ்ட்ல சொல்லலாம்? நிறைய இருக்கு. அட்ரினலின், பொட்டாசியம் குளோரைடு, ஆப்பியாய்ட்ஸ், ஹெப்பாரின். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்சுலின் கூட ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்வாங்களே, அதுவும் இதுல வருமா? கண்டிப்பா வரும். இன்சுலின், ஓரல் ஹைப்போகிளைசிமிக்ஸ், அப்புறம் பெனிசிலின் கூட இதுல தான் வரும். இப்போ பெனிசிலின் எல்லாம் நோயாளிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டாயம் அலர்ஜி டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ இன்சுலின் பத்தி சொன்னீங்க. அதுல என்ன மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பிருக்கு? இப்போ ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவுல யூனிட்ஸ் அப்படின்னு கணக்கிடுறதுக்கு பதிலா ml அப்படின்னு அளவை கணக்கிடுட்டாங்கன்னு வைங்க. அது நோயாளியோட சர்க்கரை அளவை ரொம்ப குறைச்சிடுமா? அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். வாவ், அப்போ மெக்கானிசம்ல நடக்கிற சின்ன எரர் தான் இவ்ளோ பெரிய விளைவை ஏற்படுத்துது. அப்படி பார்த்தா இந்த மருந்துகள் எல்லாம் சாதாரணமா எல்லா மெடிசின்ஸ் கூடவும் ஒரே ஷெல்ஃப்ல வைக்க முடியாதே. கண்டிப்பா முடியாது. யாராவது அவசரத்துல தப்பா எடுத்துட்டா என்ன பண்றது? அதுக்காகத்தான் NQAS கைட்லைன்ஸ்ல ரொம்ப கடுமையான ஸ்டோரேஜ் ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்? இந்த மருந்துகளை டபுள் லாக் அண்ட் கீ, அதாவது இரட்டை பூட்டு போட்டு பாதுகாப்பா வைப்பாங்க. ஓ, 2 பூட்டு போட்டு வைப்பாங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஆத்தரைஸ்டு பர்சனல், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நர்ஸ்கள் அல்லது மருத்துவர்கள் மட்டுமே அதை எடுக்க முடியும். ஓகே, நோயாளிகள் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி தான் இதை எப்பவும் வைக்கணும். சரி, பூட்டி வச்சாச்சு. ஆனா ஒரு நர்ஸ் ரொம்ப அவசரமா அந்த லாக்கரை திறக்கும்போது 2 வெவ்வேறு ஆபத்தான மருந்துகளோட பாட்டில்கள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தா? அந்த பதட்டத்துல மாத்தி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்க, ரைட்? ஆமா, பார்க்க ஒரே மாதிரி இருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடுமே. நீங்க சொல்றது 100% உண்மை. இதத்தான் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல லாசா மருந்துகள்னு சொல்லுவாங்க. அதாவது லுக் அலைக், சவுண்ட் அலைக். பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இல்லனா உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? அதேதான். இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஹை அலர்ட் மருந்துகளையும் இந்த லாசா மருந்துகளையும் ஒன்னா வைக்க மாட்டாங்க. தனித்தனியா வச்சிடுவாங்களா? ஆமா, தனித்தனியா பிரிச்சு தெளிவான லேபிள் ஒட்டி வச்சிடுவாங்க. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. டபுள் லாக் போட்டாச்சு, தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒரு எமர்ஜென்சி, நோயாளி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல போய் சாவி எடுத்து 2 பூட்டை திறந்து செக் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய காலதாமதத்தை ஏற்படுத்தாதா? நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம் தான் இது. ஆனா அவசரம்னு சொல்லி தப்பான மருந்தை கொடுத்துட்டா அதை திரும்ப மாத்தவே முடியாது இல்லையா? அதுவும் உண்மைதான். அதனால தான் இண்டிபெண்டன்ட் டபுள் செக் அப்படிங்கிற முறைய பின்பற்றாங்க. இப்போ ஒருத்தர் நோயாளியோட வயது, எடை, நோயின் தன்மைக்கு ஏத்த மேக்சிமம் டோஸ கணக்கிட்டு மருந்து எடுப்பார். அப்போ இன்னொருத்தர் அதை வெரிஃபை பண்ணுவாங்களா? கரெக்ட். இன்னொரு நர்ஸ் அல்லது டாக்டர் அதை தனியா இன்னொரு முறை செக் பண்ணுவார். இது அவசரத்தில் ஏற்படும் அந்த காக்னிட்டிவ் பயஸை உடைக்க உதவுது. ஓ, அப்போ அந்த 10 செகண்ட் தாமதம் ஒரு உயிரையே காப்பாத்துதுன்னு சொல்லலாம். ஆமா, ஒருத்தரோட மூளை அவசரத்துல தப்பு பண்ணுனாலும் இன்னொருத்தர் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி தடுத்துடுறார். சூப்பர். இது பெட் சைட்ல, அதாவது நோயாளிக்கு மருந்து செலுத்தும் போதும் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இத குறிக்க மருந்து வழங்கும் RRகள்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது 6 hours ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அது என்ன 6 Rகள்? ரைட் பேஷண்ட், அதாவது சரியான நோயாளி தானான்னு பார்க்கணும். அப்புறம் ரைட் ட்ரக், ரைட் ரூட். ரூட்னா எந்த வழியா செலுத்துறோம்னு பாக்குறதா? ஐவியா இல்ல தசை வழியா வேணா? ஆமா, சரியா சொன்னீங்க. அடுத்து ரைட் டைம், ரைட் டோஸ், கடைசியா ரைட் டாக்குமெண்டேஷன். கொடுத்ததை சரியா ரெக்கார்ட் பண்ணணும்.
ஓ, இந்த 6ம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊசிய போடுவாங்களா? கண்டிப்பா. இவ்ளோ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மருந்து பேஷண்ட்டுக்கு போகும். கேக்கும்போதே பிரமிப்பா இருக்கு. ஒரு சின்ன சறுக்கல் கூட நடக்க கூடாதுன்னு NQAS வழிகாட்டுதல்கள் மூலமா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எவ்ளோ மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் சேஃப்டி வச்சிருக்காங்கன்னு புரியுது. ஆமா, இந்த முறையான பயிற்சியும் கிராஸ் செக்கிங் சிஸ்டமும் தான் அந்த கூர்மையான கத்திய ஒரு பாதுகாப்பான கருவியா மாத்துது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். மருத்துவமனைகள்லயே இவ்ளோ புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணும்போது, நம்ம வீடுகள்ல வாங்குற சாதாரண மருந்துகளையே நம்ம எவ்ளோ கவனமா கையாளணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா. வீட்ல இருக்கிற மாத்திரைகள முதியவர்களோ, குழந்தைகளோ தவறுதலா எடுத்துக்காதபடி எப்படி பாதுகாப்பா வைக்கலான்னு இன்னிக்கே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த கத்தியும் உங்க வீட்லயும் பாதுகாப்பா இருக்கட்டும்.